7வது ஊதிய கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் எனவும் தேவை ஏற்பட்டால் வரும் 4ஆம் தேதியே வேலைநிறுத்தத்தை தொடங்குவோம் என மத்திய அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்க 7வது ஊதிய கமிஷன் சமர்ப்பித்த பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் 7வது ஊதிய கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ராஜாஜி பவனில் மத்திய அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் உணவு இடைவேளையின் போது இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது பரிந்துரை செய்யப்பட்டுள்ள 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்களின் நலனுக்கு விரோதமானது என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களின் போராட்டத்தின் போது ஏற்படும் இழப்புகளுக்கு மோடி அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். பாதுகாப்புத்துறை ஊழியர்கள், தபால் தந்தி ஊழியர்கள், வருமான வரி ஊழியர்கள், ஏஜி அலுவலக ஊழியர் என்று சொல்லி 33 லட்சம் பேர் இந்த வேலை நிறுத்தத்திலே கலந்து கொள்வார்கள். இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால், இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக வருமான இழப்பு ஏற்பட்டால் அத்தனைக்கும் மோடி தலைமையில் இருக்கிற பாஜக அரசாங்கம் தான் பொறுப்பே தவிர மத்திய அரசு ஊழியர்கள் எந்த விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டார்கள்.